எனக்கு வந்து சில கவுன்சிலிங் எங்கிட்ட வரக்கூடிய சில சில விஷயங்களை சில கேஸ்களை கூட சொல்றேன். முஸ்லிம் வாலிபன் தன் தாய் மேல ஈர்ப்பு கொள்றான். தன் தாயை பார்த்தால் கூட அவனுக்கு தவறான எண்ணங்கள் தோன்ற அளவுக்கு அவனுடைய சிந்தனைகள் மாறுது. எனக்கு தெரியும் எங்க கோல்டை நாங்கள் எப்படி பாதுகாப்போம், எங்க வீட்டை எப்படி பாதுகாப்போம், ரோட்ல உள்ள எங்க காரை எப்படி பாதுகாப்போம் சொல்ல யாருக்கும் சொல்லி தர தேவை. பட் எல்லாத்தையுமே பெருமதியான பிள்ளையை பாதுகாக்க வேண்டிய யாரும் சொல்லி தர வேண்டும். எஸ் அஃப்கோர்ஸ் அதுக்கு காரணம் என்ன சொன்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் முதலாவது அவர் சொல்றதை கேளுங்க அண்ட் தென் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒரு மிச்சம் முக்கியமான ஒரு விஷயம். எந்த அளவுனா எனக்கு வந்த சில கவுன்சிலிங்க்கு எங்கிட்ட வரக்கூடிய சில சில விஷயங்களை சில கேஸ்களை கூட சொல்றேன். முஸ்லிம் வாலிபன் தன் தாய் மேல ஈர்ப்பு கொள்றான். தன் தாயை பார்த்தால் கூட அவனுக்கு தவறான எண்ணங்கள் தோன்ற அளவுக்கு அவனுடைய சிந்தனைகள் மாறுது. தன்னுடைய சகோதரி மேல ஈர்ப்பு கொள்றான். தன்னுடைய உறவினர் மேல ஈர்ப்பு கொள்றான். ஸோ ஆல்ரைட், மிச்ச காலம் வந்து இந்த விஷயத்தை வந்து ஐ தாட் ஆஃப் ஷேரிங் எமங் பேரண்ட்ஸுக்கும் அண்ட் யங் பீப்புள் 10 வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து. பட் அது ஒரு வெரி டிஃபரண்ட்டான ஒரு யூனிக்கான ஒரு டாபிக், ரைட்? ஸோ அவர் சொன்னதை இந்த வாயால் எனக்கு சொல்ல ஏலா வந்து வெரி கஷ்டம். ஸோ அதனால தான் நான் மிச்ச நாள் இந்த வீடியோ ஐ டென்ட் கிரியேட் வந்து. பட் திங் இஸ் அவர் சொன்னது உண்மை. ஓகே, இது யங் பீப்புள்கிட்ட இந்த வேர்ல்டு வாழக்கூடிய பீப்புள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிச்சம் டேஞ்சரஸான ஒரு சிந்தனை மாற்றம் உண்டு. ஸோ அதில் பாரதூரம் நான் சொல்ல தேவையில்லாம் வந்து ஒரு மனிதனை மிருகம் இல்லை அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகக்கூடியது. பட் நாங்கள் குயிக்காக பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் பேரண்ட்ஸ் அண்ட் யங் பீப்புள் வந்து இதுக்கு என்ன செய்ய வேணும். ஓகே, நாங்கள் எப்படி எங்களை அவாய்ட் பண்ணுறது. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்ல போகிறது உங்களுக்கு ஷாக்கிங் ஆகிக்கும். இது ஒரு பிளான்ட் திங். இது ஒரு என்ன இல்லை வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு விஷயம் இல்லை. ஓ பை மிஸ்டேக்கன் பை ஆக்சிடென்ட் வந்து உங்களை நோக்கி வர ஒரு விஷயம் இல்லை. இட்ஸ் அ பிளான் திங், வெல் பிளான். பிகாஸ் மனிதர்களை வந்து மிருகம் இல்லை அதை விட வேர்ஸாக மாற்றுறது வந்து இந்த நெகட்டிவான செட் ஆஃப் பீப்புள் ஓ வாட் எவர் வந்து அவங்களோட ஒரு பிளான் அப்ரோச். ஸோ த திங் இஸ் எவ்ரி டைம் இது அவங்கள பாதுகாக்கும் போது இந்த ஒரு நாலேஜ் வந்து என்னென்னு சொன்னால் ஓகே நான் இன்னும் ஒருத்தர் மிகப்பெரிய வலையில நான் விழ போறேனா, ஓகே இந்த நெகட்டிவான விஷயத்துல நான் விழ போறேனா. ஸோ அந்த கேள்வியை நீங்கள் கேளுங்க வந்து. ஓகே, எவ்ரி டைம் கான்ஷியஸ்லி நீங்கள் கேட்க வேணும். ஸோ பேரண்ட்ஸுக்கும் தெரிஞ்சிருக்க வேணும் இந்த பிள்ளை இவ்வளோ ஒரு ஒரு டிசாஸ்டரான வேர்ல்டு தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லுது பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். பேரண்ட்ஸ் நினைக்கக்கூடாது வந்து என்ன லைக் இந்த உலகமே எவ்ரி திங் சேஃப், என் பிள்ளை சேஃபாக தான் இருக்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாக்கும் உண்மையிலே பேரண்ட்ஸ் கேள்விப்படுற விஷயங்கள், ரைட்? அப்போ எங்களோட சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அதில் எப்படி உங்களோட பிள்ளை மட்டும் விதிவிலக்காக இருக்கிறோம் அப்படி இல்லை. இந்த உலகத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். அதுக்கான என்னவான ப்ரொடெக்ஷன் நாங்கள் போட்டிருக்கிறோமா விதிவிலக்காக மாறுறதுக்கு இல்லை. அப்போ அவரும் இதுக்குள்ளால மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்ற தாட் உங்களோட சிந்தனை இருக்க வேணும் வந்து. ஸோ அந்த சிந்தனை உங்கள்கிட்ட கிரியேட் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் ஒரு பொறுப்பான ஒரு பேரண்டாக மாற வேணும். ஸோ எங்களுக்கு தெரியும் எங்களோட கோல்டை நாங்கள் எப்படி பாதுகாப்போம், எங்களோட வீட்டை எப்படி பாதுகாப்போம், ரோட்ல உள்ள எங்களோட காரை எப்படி பாதுகாப்போம்னு சொல்றது யாருக்கும் சொல்லித்தர தேவையில்லை. பட் இது எல்லாத்தையுமே பெருமதியான பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் யாராலும் சொல்லித்தர வேணும். எஸ் அஃப்கோர்ஸ் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அதோட பெருமதி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத தன்மை. ஸோ எங்களோட பிள்ளைகள் பாவத்துக்கு போறேன்னு சொன்னேன் லைக் தெரியும் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் அதில் பார்த்து வந்து எங்களோட பிள்ளை பாவம் செஞ்சு அவர் மட்டும் இல்லை. பிகாஸ் வை இறைவன் அல்லாஹ் தஆலா வந்து எங்கள்கிட்ட அவ்வளோ பெரிய ஐ மீன் பவரையும் தந்திக்கிறான். ரெஸ்பான்சிபிலிட்டியோட என்ன வாரது வந்து பவரும் வாரது வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணையிலும் உண்டு. ஸோ நாங்கள் அதை மிஸ் பண்ணுற நேரத்துக்கு அதோட பாவம் எங்களுக்கும் சேர்ந்து வரும். அண்ட் அவங்களோட லைஃப் வந்து இதோட டெஸ்ட்ராய் ஆகிறத நான் சொல்ல தேவை. அவர் சொன்னதை வேண்டாம் திரும்ப கேளுங்க. சிந்தனை தன் தாயை பார்த்தால் கூட அவனுக்கு தவறான எண்ணங்கள் தோன்றாலும். ஸோ இப்படியான ஒரு மைண்ட் செட் அவர்கிட்ட கொடுத்து வச்சேன்னு சொன்னா எப்படி நீங்க வாழ போறீங்க? ஸோ இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க பாதுகாக்க வேணும் வந்து நீங்க உங்களோட பிள்ளை இப்படியான ஒரு வேர்ல்டை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்னு சொல்றதை நீங்க 100% புரிஞ்சு கொள்ள வேணும். ரெண்டாவது அந்த புரிதலோட மானிட்டரிங் நீங்க அவங்கள வந்து கவனிக்க வேணும். எப்படி? எக்ஸாக்ட்லி லைக் சிசிடிவி. ஓகே, ஒரு சிசிடிவி எப்படி எங்களோட பிள்ளை கவனிச்சு நிற்குது. பிள்ளை சிசிடிவிக்கு பயப்படுதுன்னா ரைட். பேரண்ட்ஸுக்கு ஏன் பயம் இல்லைன்னு சொன்னா அவங்க கவனிக்கிறது இல்லை. அவங்களோட கவனமெல்லாம் வேற விஷயங்கள்ல இருக்குது.
ஸோ இங்கால எது அதான் திருடன் வாரில்லைன்னு நினைச்சு கொண்டிருக்கிறான், ரைட்? ஓகே, ஒவ்வொரு வீட்லயும் திருடர்கள் நிறைஞ்சு போயிட்டிருக்கிறாங்க வந்து திஸ் ஃபோமெட்ல வந்து. ஸோ எங்களோட பிள்ளையை திருடி கொண்டு போறாங்க. நான் கண்ணால பாக்குறோம் வந்து பேரண்ட்ஸுக்கு தாண்ட பிள்ளைகள் திருடப்பட்டு கொண்டு போறாங்கன்னு சொல்றது லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு அது லைக் அதான் நான் சொல்லுவேன், ஒரு காருக்கும் ஒரு வீட்டில் உள்ள ஒரு என்ன கிளாஸுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு, ரைட்? அது காணலா போனால் யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க, பிகாஸ் இட்ஸ் அது ஒரு வேல்யூ இல்லை. பட் அது ஒரு காரோ கோல்டு சொன்னா தெரியும் என்ன. ஸோ த திங் இஸ், எங்களோட பிள்ளைகள் திருடப்பட்டு கொண்டிருக்கிறாங்க வந்து. ஸோ நீங்கள் மானிட்டர் பண்ணுங்க வந்து அவங்க அவங்க என்ன செய்கிறாங்க, யாரோட பேசுகிறாங்க, எவ்ரி திங். அண்ட் ஸ்பெஷலி மதர்ஸ் வந்து இதில் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பிகாஸ் ஃபாதர்ஸ் வந்து எங்களோட சொசைட்டியில் வந்து பிஸ்னஸ், அவங்க அதுக்கு போவாங்க, பிஸியாக இருப்பாங்க, திஸ் தட் எவ்ரி திங், அண்ட் கம் பேக் டயர்ட், ஸோ மெனி திங்ஸ் இருக்கிறோம். ஸோ மதர்ஸ் இதை நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா திங் ஆகிடுங்க வந்து. லைக் ஈவன் லைக் வாட் ஐ ரியலி டூ இஸ் லைக், நான் யூஸ்வலி நான் என்ன செய்வேன்னு சொன்னால், லைக் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கை வந்து யாருக்காலும் அந்த ஒர்க்கை செய்ய வச்சுட்டு பிள்ளைகளோட எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொன்னால், அவங்களை இன்னும் மானிட்டர் பண்ணிடும்னு சொன்னால், தட்ஸ் வாட் ஐ டூ. ஓகே, இட்ஸ் மை மெத்தட். ஸோ அப்படி ஏதோ ஒரு வகையில் காரணம் சொல்லாமல் வந்து எங்களோட பிள்ளையை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கான ஒரு வேலையை செய்யுங்க வந்து. ஓகே, ஸோ மானிட்டர் பண்ணுங்க வந்து. லைக் டெஃபினெட்லி அவங்க இதுக்குள்ளால இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் அவங்க மாட்டிக்கொள்ளாமிக்கிறதுக்குமான பேரண்டாக ப்ராப்பரான ஒரு பர்சனாக நீங்கள் மாறுங்க. அண்ட் தென் ஃபைனலி மேரேஜ் அட் டைம், அவங்களுக்கு சரியான டைம் வார நேரத்துக்கு, அவங்களோட ஏஜ் வார நேரத்துக்கு யூ ஹேவ் டு மேக் ஷுவர் தே ஆர் கெட்டிங் மேரிட் வந்து. பிகாஸ் ஒரு மனிதனுக்கு பசியோடு இருக்கிறாரு, அவருக்கான சாப்பாடு கிடைக்க வேண்டும், ரைட்? இல்லைன்னு சொன்னால் அவர் திருட போவார் வந்து. ஸோ தேர்ஃபோர் இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் அகெயின் இது நிறைய பீப்புள் வந்து ஓகே, அவர் ஒரு ஜாப் டீசெண்டான ஒரு ஒர்க் செய்கிறாரு, கட்டாயம் செய்ய வேண்டும், லைக் பட் ஸ்டில் என்ன பில்லியனேராக காட்டி மிதிக்கவானும் வந்து லெட் ஹிம் கெட் மேரிட். அந்த பர்சன் வந்து தே ஷுட் கெட் மேரிட் வந்து. அப்போ தான் அவங்களால இது உங்களோட பொறுப்பு அண்ட் அவங்களால பாதுகாத்து கொள்ள முடியும். அண்ட் யங் பீப்புள் வென் இட் கம்ஸ் டு யூ வந்து ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் as I said வந்து இட்ஸ் அ பிளான் உங்களோட லைஃபே டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு. பிகாஸ் ஒரு விஷயம் இருக்குது, அதில் மொத்த லைஃபும் உங்களை டெஸ்ட்ராய் பண்ண முடியும்னு சொன்னால் அதை செய்வாங்க, ரைட்? அது இந்த விஷயம் தான் உங்களோட லைஃபை டோட்டலி டெஸ்ட்ராய் பண்ணி. நான் உண்மையிலே சில யங் பீப்புளை பார்த்துட்டு வந்து, யங் பீப்புள்னு சொன்னாலே அதான் நான் சொன்னேன், 10 வயதுலேருந்து அரௌண்ட் 30. ஓகே, சிலவங்க அதை தாண்டினவங்களும் இந்த விஷயத்துக்குள்ளால மாட்டினவங்க இருக்கிறாங்க. பிகாஸ் பழக்கப்பட்டு அவங்க வந்து இப்போ லைஃப்பில் அதை அவாய்ட் பண்ணி கொள்ளலாம். தே ஹேவ் லைக் தே காட் மேரிட் வந்து, பட் ஸ்டில் அவங்களோட லைஃப் வந்து ஒரு நரகமாகவே பீட்டு கொண்டிருக்குது. ஸோ த திங் இஸ், அவங்கள பார்க்க சொல்ல லைக் மிச்சம் ப்ரெஷராக இருக்கும். ஏன்னா லைக் ஆஃப்டர் சம் டைம் அது ஒரு பெரிய நோய், ரைட்? இப்போ பெரிய நோய்க்கு பெரிய மருந்து போட வேணும். பட் அவரோட மென்டாலிட்டி எவ்வளோ கரப்டாக இருக்குன்னு சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ட் அதோட ரிசர்ச் திஸ் தேட் அண்ட் எவ்ரி திங் இஸ் லைக் அன்பிலீவபிளி டேஞ்சரஸ் வந்து. ஸோ த திங் இஸ் இட்ஸ் அ பிளான். உங்களோட லைஃப்பை கம்ப்ளீட்லி ஒரு ஷாட்டில் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம் தான் இந்த விஷயம் வந்து. ஸோ த திங் இஸ், அதுலேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஓகே, ஒருத்தர் என்ன பிளான் பண்ணி என்ன கீழே போடுறாங்களா, யாருமே அட்டென்ஷன் கொண்டு வரும். ஏன்னா லைக் நான் டெஃபினெட்லி நான் அந்த அளவுக்கு நான் ஒரு முட்டாள் இல்லை, ரைட்? தட் இஸ் நம்பர் 1. ஸோ அதுக்கு எல்லாம் இடம் கொடுக்காங்க. நம்பர் 2 வந்து ப்ரே 5 times. திஸ் இஸ் த பெஸ்ட் திங். அது ஸ்பெஷலி பாய்ஸ் வந்து பள்ளிக்கு போகிறத பழக்கமாக கொண்டு வாங்க வந்து. அது உங்களை ஸ்டாப் பண்ணு. ஓகே, எல்லாம் உங்களோட மைண்டாலே ஸ்டாப் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் ஆக்ஷன்லேயும் சில விஷயங்கள் செய்ய வேண்டும். உங்களோட பள்ளியோட தொடர்பு வந்து ப்ரேயிங் 5 times வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப் லைக் வித் வெரி ஈஸி திங். அதில் எந்த ஒரு பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸும் இல்லை. பட் த திங் இஸ், அது கஷ்டமாக போயிட்டிக்குது, ரைட்? இந்த உலகத்தில் அதை நீங்கள் ஒரு 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 கோலாக கொண்டு வாங்க. உங்களோட லைஃப்லேயே ஒரு பெஸ்ட் கோலாக கொண்டு வாங்க. ப்ரேயிங் 5 times இந்த மஸ்ஜித் சொல்கிறத வந்து. ஸோ அது வந்து உங்களை லைக் பர்ஃபெக்ட்லி வந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மேஜர் பார்ட் வந்து. அண்ட் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 3 வந்து மேக் ஷுவர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல பீப்புள்னு சொல்லிட்டு. இப்போ லைக் தெரியும், எந்த ஒரு பேரண்ட்ஸும் சொல்கிறது வந்துன்னா லைக் ஓப்பன்லி சொல்லுவாங்க வந்துன்னா ஓகே, மோசமான பிள்ளைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசமான பெற்றோர்கள், அதனால மோசமான பிள்ளைகள். இப்போ எந்த பிள்ளைக்கும் சேரக்கூடிய ஒரு உலகம் இல்லை. அப்போ எகெயின்
parents, it's not for you. So the thing is, ஃப்ரெண்ட்ஸை வந்து கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்க. பிகாஸ் யா இஃப் ஐ கோ பேக் இன் மை லைஃப், யா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளோ அவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க தேவையில்லாத விஷயத்துக்குள்ளால அவங்கள கொண்டு போகிறதுக்கு. பிகாஸ் அவங்க உண்மையிலே வேணும்னு செய்ய மாட்டாங்க வந்து. லைக் நவ் தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஏர்லியாக அந்த ஏஜுக்கு வந்து அவங்களோட பிரெயின் கரெக்ட் ஆகினதுக்கு பிறகு வந்து இட்ஸ் யூஷுவல். அதுதான் ப்ராப்ளம் வந்து. ஒரு பாவம் வந்து யூஷுவலாக மாறுறது தான் ட்ரெண்டிங் வந்து. ஓகே, யூஷுவலாக மாறிட்டுன்னு சொன்னால் அது ஒரு பெரிய நோயை விட பெரிய ஒரு விஷயமாக கேன்சர் மாதிரி மாறிடும். ஏன்னா ஸோ இட்ஸ் யூஷுவலாக வந்து அப்போ அவங்க நல்ல பீப்புளாக இருக்கும். பட் திங் இஸ் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் வந்து மோசமாக இருக்கும்னு சொன்னால் நீங்கள் அவங்கள கட்டாயம் அவாய்ட் பண்ண வேணும். ஈவன் நீங்கள் அவங்கள திருத்துறதுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. அவங்க ரைட் பீப்புள்கிட்ட தான் அவங்கள கொண்டு போயிட்டு சேர்க்க வேணும். பட் த திங் இஸ் யூ ஹேவ் டு மேக் ஷுவர் நீங்கள் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண வேணும். ஸோ ஒன்லி குட் ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட். அண்ட் தென் ஃபைனலி வந்து நான் சொன்ன அந்த 5 times ப்ரேயர் வந்து அவங்கள ஒரு 12 hours பாதுகாக்கும் வந்து. பட் இன்னமும் ஒரு 12 hours இருக்குது, ரைட்? இதுக்கு தான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து ப்ரேயர்ஸுக்கு பிறகு வந்து அடுத்த ஸ்டெப்பில் ஒரு மிக முக்கியமான விஷயம்னு சொன்னால் பீப்புள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம். மோஸ்ட்லி வந்து நீங்கள் படிக்கக்கூடியவங்க எஜுகேஷன் இருப்பீங்க. அதை தாண்டி நமக்கு ஒர்க், பிஸ்னஸ் ஓ வாட் எவர் இப்படியான ஒரு விஷயத்தில் கட்டாயம் நீங்கள் இருக்க வேணும். ஓகே, நாங்கள் லைக் ஓவரால் எடுத்தோம்னு சொன்னால் எஜுகேஷன், பிஸ்னஸ், ஒர்க், இந்த 3 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் கட்டாயம் இருக்க வேணும். அண்ட் அதை நீங்கள் தி பெஸ்ட்டாக செய்ய வேணும் வந்து. பிகாஸ் நான் பார்த்துருக்கிறேன், ஈவன் ஒரு ஏஜை தாண்டினவங்க வந்து இந்த டீனேஜெல்லாம் தாண்டினவங்க கூட இதுக்குள்ளெல்லாம் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இதில் மாட்டாதவங்களும் இருக்கிறாங்க. இது 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 தே டோன்ட் கேர் வந்து. லைக் அவங்க லைக் இது ஒரு 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 தே டோன்ட் கிவ் அ வேல்யூ வந்து. லைக் இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு இதை விட நல்ல விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் கூட, நல்ல விஷயத்தில் வந்து அந்த டேஸ்ட் அவங்க பார்த்துட்டாங்க வந்து. ஸோ தட் இஸ் த திங் வந்து. அது எஜுகேஷன், ஒர்க் ஓ ஜாப் வாட் எவர் வந்து, பிஸ்னஸ் வாட் எவர். ஸோ அதில் நாங்கள் வந்து எங்களோட மைண்டை வந்து மூழ்கடிக்கிறது. விச் மீன்ஸ் இறைவன் அதையும் எங்களுக்கு ஒரு சான்ஸாக தந்து இருக்கிறான், ரைட்? ஒரு ஒர்க்கை நாங்கள் செய்கிறோம்னா அதை பெஸ்ட்டாக செய்ய வேணும்னு சொல்கிறது இறைவன்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. எங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாம் நாங்கள் தாண்டி வர சொல்லி இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா அந்த விஷயத்தால எங்களுக்கு இந்த உலகத்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்கணும். அண்ட் அதில் கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து யூ கான் மேட்ச் டு எனி திங். அதை எதுலையுமே மேட்ச் பண்ண முடியாது. பட் கம்ஸ் டு எஜுகேஷனாக இருக்கிற ஒரெல்ஸ் நீங்கள் கோர்சஸ் வாட் எவர் அண்ட் ஒர்க் வாட் எவர் வந்து யூனிவர்சிட்டி ஓ பிஸ்னஸ் எதையுமே வந்து நான் ஒரு ஒரு 50% ஓ ஹாஃப் மைண்டோட ஒரு செய்கிற பர்சன் வந்து அதில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் செய்கிற ஒரு பர்சன் டெஃபினெட்லி அவர் இன்ட்ரெஸ்ட்டை வேற எங்கேயோ தேடிக்கொண்டிருப்பார். ஸோ அவருக்கான ட்ரெப் தான் இது வந்து. அந்த ட்ரெப்பில் தான் போயிட்டு விழுந்து கூட. ஸோ ஆல்வேஸ் உங்கள்கிட்ட அந்த பாசிட்டிவான பர்ஃபெக்டான அந்த குட் மைண்ட் செட் உங்கள்கிட்ட இருக்க வேணும் வந்து. ஓகே, நான் லைஃப்பில் முன்னேறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அண்ட் ஐ நீட் டு லுக் ஆஃப்டர் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் எந்த வேல்யூவை எந்த பெருமதியை கூட்ட வேண்டிய விஷயங்கள் நாங்கள் நிறைய செய்ய இருக்குது. லைக் நோபடி இஸ் லைக் பர்ஃபெக்ட் வந்து. லைக் வி கேன் அச்சீவ் அ லாட். நிறைய பீப்புளுக்கு நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கோம் வந்து. ஈவன் ஐ எம் டாக்கிங் அபவுட் 25 இயர்ஸுக்கு மேலுள்ள பீப்புள், 25 இயர்ஸுக்கு மேலுள்ள பீப்புள், யூ கேன் டூ அ லாட் அன்பிலீவபிள் திங்ஸ். பிகாஸ் இந்த வேர்ல்டு வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் அடுத்த ஸ்டாண்டர்ட் உங்களால் செய்யலும். இந்த வேர்ல்டு உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக எவ்ரி மினிட், எவ்ரி டைம், எவ்ரி செகண்ட் வெயிட் பண்ணி கொண்டிருக்குது. பட் திங் இஸ் இந்த நாலேஜ் இல்லாததால மட்டும், இந்த பேசிக் நாலேஜ் ரைட், இது இல்லாததாலே அவங்க எங்கே வைக்கிறாங்க. ஸோ when it comes to டூ யங் பீப்புள் வந்து 10 வயதுலேருந்து ஒரு 20 whatever படிக்கிறது வந்து நீங்கள் சூப்பர் இன்வால்வ்டாக இருக்க வேண்டும், சூப்பர் குட்டாக இருக்க வேண்டும். ஸோ அதுக்கு உங்களோட மொத்த மென்டல் பவரையும் வந்து எனர்ஜியும் நீங்கள் அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக மாற வேண்டும். ஸோ நீங்கள் உங்களை as a whole பர்ஃபெக்ட்லி உங்களால் பாதுகாக்க முடியும். பிகாஸ் when you go to bed வந்து நீங்கள் இரவுக்கு தூங்க போகிற நேரத்தை ஒரு டயர்டான, நிறைய ஒர்க்கை செஞ்ச, நிறைய படித்த, நிறைய பிரெயினை யூஸ் பண்ணின ஒரு மனிதனாக போவீங்க. அப்போ உங்களுக்கு இந்த தேவையில்லாத எந்த ஒரு விஷயமே வந்து லைக் உங்களுக்கு போக யூ வில் நாட் கிவ் அப் வேல்யூ வந்து. அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது வந்து. யூ வில் மூவ் பெட்டர். இன்ஷால்லா வி வில் டாக் அபவுட் இட் மோர் இன் பார்ட் 2 வீடியோவில். வி வில் டாக் அபவுட் இட் மோர். பட் மேக் ஷுவர் நான் சொன்ன விஷயங்களை வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணுற பர்சனாக மாறும்.